அறிவியல் அடிப்படையிலான விவசாயத்தை ஊக்குவித்தல், விவசாயிகளின் வருமானத்தை அதிகரித்தல், இளைஞர்களை வேளாண்மை துறைக்கு ஈர்த்தல், புதிய கண்டுபிடிப்புகளை நேரடியாக அறிமுகப்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு நாமக்கல் அருகே உள்ள வேட்டாம்பாடியில் வேளாண்மை கண்காட்சி நடைபெற்றது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. வேளாண் துறையை மேம்படுத்தி விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. விவசாயிகள், மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், பொதுமக்கள் அனைவரும் பயனுள்ள அறிவியல் தொழில்நுட்பங்களை பரவலாக்கும் வகையில் நாமக்கல் அருகே உள்ள வேட்டாம்பாடி பகுதியில் கல்வி நிறுவனம் சார்பில் வேளாண்மை கண்காட்சி நடத்தப்பட்டது. வேளாண்மை பட்டப்படிப்பு பயின்று வரும் இறுதியாண்டு மாணவ மாணவிகள் 2 மாதங்கள் கிராமங்களில் தங்கியிருந்து கிராம அனுபவ வேளாண் பயிற்சிகளை பெற்று அதன் அடிப்படையில் இந்த கண்காட்சியில் 14 அரங்குகளை அமைத்தனர். இதில் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ராசிபுரம், வெண்ணந்தூர், நாமகிரிப்பேட்டை, நாமக்கல், கபிலர்மலை உள்ளிட்ட 14 வட்டாரங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வேளாண் பணிகள் குறித்து காட்சிப்படுத்தப்பட்டது. இதனை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து விவசாயிகள், பொதுமக்கள் பார்வையிட்டனர். அந்தந்த வட்டாரங்களில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படும் பயிர் ரகங்கள், மண்ணின் தன்மை, அதற்கேற்ற முறையில் மண்வள அட்டையை பயன்படுத்தி சாகுபடி செய்தல் ஆகியவை குறித்தும் விவசாயிகளுக்கு வேளாண் துறை மாணவ மாணவிகள் விளக்கம் அளித்தனர். நவீன வேளாண் தொழில்நுட்பங்கள், உயர் விளைச்சல் விதைகள் மற்றும் புதிய பயிர் வகைகள், வேளாண் இயந்திரங்கள், கருவிகள், தயாரிப்புகள் மற்றும் விற்பனை மையங்கள் பற்றியும் இதில் எடுத்து கூறப்பட்டது. அவங்க வந்து என்ன பயிர், இந்த கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, இந்த பாசி பயிர் எல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு சில இதெல்லாம் செஞ்சுருக்கிறது எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அதோட நாங்களும் இதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களும் எங்கள் தோட்டத்தில் வந்து என்னென்ன பயிர் வச்சுருக்கிறீங்க என்னென்னு பார்த்துட்டு அதை பயிர் எங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி மாதிரி கொடுத்து அவங்களும் சொன்னதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எங்களுடைய தோட்டத்தில் இருந்த பற்றி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ராசிபுரம் வட்டாரத்தில் குச்சிக்கிழங்கு தான் அதிகமாக போட்டிருக்காங்க. அந்த சாகோ ஃபேக்ட்ரியில் வந்து ஜவ்வரிசி தயாரிக்கிறது அதெல்லாம் எப்படின்னு போய் பார்த்தோம். அதை வச்சு நாங்கள் பை ப்ராடக்ட்ஸ் கூட செஞ்சுருக்கோம். கிழங்கை வச்சு பர்ஃபி, அப்புறம் கிழங்குல வச்சு இனிப்பு உருண்டை, அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். அப்புறம் அங்கே பட்டணம் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் கிரேப்ஸ் தோட்டத்தை பார்த்தோம். அப்புறம் அங்கே வந்து சோளம், மக்காச்சோளம் இதெல்லாம் அதிகமாக போடுறாங்க. அங்கே வந்து பறவை தொல்லை வந்து அதிகமாக இருக்குது. மயில், குருவி அந்த மாதிரி, அதுக்கெல்லாம் வந்து ஒரு கருவி மாதிரி நாங்க மெஷின் வச்சு செஞ்சிருக்கோம். நவீன தொழில்நுட்ப வேளாண்மை, வளமான விவசாயி, வளமான நாடு என்ற நோக்கத்துடன் நடத்தப்படும் இதுபோன்ற வேளாண்மை கண்காட்சிகளில் பெற்ற அறிவை நடைமுறையில் கொண்டு வந்து நிலையான மற்றும் லாபகரமான வேளாண்மையை உருவாக்க முடியும். நாமக்கல்லிலிருந்து எஸ். கண்ணன்.